ஒரு வடிவான வீடு இங்கே இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட அப்படி ஸ்டைல் இல்லை. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து ஒரு தீவுக்கு இன்றைக்கு போக போகிறோம். அந்த தீவில் போய் இன்றைய நிலைமையெல்லாம் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் அந்த தீவு வந்து எப்படி இருக்குது. ஆனால் அந்த பாட்டு வீடு ஒன்று இருக்குங்க, அப்படியே வீடு ஒன்று மெயின் இடம் இதுதான். மழை கிளச்சி ஒன்று ரெஞ்சு பாருங்க, வந்துட்டு 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 இந்த வீட்டை பாருங்க, கைவிடப்பட்டேன்னு இதில் பாருங்க. ஒரு பழைய கட்டுரம் ஒன்று இருக்குது, அது என்ன கட்டுறோம்னு தெரியல. போய் அப்படியே மரங்கள் எல்லாம் முளைச்சபடியே இருக்குது. நாட்டு பரவாயில்ல, இங்கே காலெல்லாம் பார்க்குற வித்தியாசமாக இருக்குங்க. அப்பிரிக்கா அப்படி இருக்குமே என்ன அந்த இனம் போல இருக்குங்க. பாருங்க சுண்டெல்லாம். என்ன தொழில் இருக்குது? கடத்தொழிலான இல்லை விவசாயம்? கடத்தொழில், அதோட விவசாயமும் விவசாயம் இருக்கு. விவசாயத்தை நம்பி வாழ்கிற ஜனம் இருக்கு. இந்த இடத்துக்கு போக சொன்னால் நீங்கள் 200 ரூபா பே பண்ணி உள்ள போய் பார்க்க அந்த இடம் லண்டன் வீட்டை பாருங்க. ஆக்கள் இல்லை, அப்படியே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு அழகாக இருக்குது, நல்ல பெயிண்ட், நல்ல மஞ்சள் கலர் கோட் கலர் போட்டுகள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கு அந்த இடத்துல. இங்கே இந்த இடத்துக்கு அங்காலே நாங்கள் போகலாதுங்க. இங்கே வந்து எல்லா தொழிலாளியும் வந்து பல்வேறு தொழில் செய்கிறாங்க. வலிச்சலரை, குழாஞ்சில், பாறை கட்டா, நண்டு வலை, கணவாய் இலைகள் பிடிக்கிறது, அப்படியான தொழிலெல்லாம் தொழிலாளி செய்து சிறப்பாக வாழ்கிறாங்க. அந்த காலத்தில் முழுக்க தோட்டம் தான், எல்லோரும் கமம் தோட்டங்களான். பிறகு இந்த கடல் தொழிலாளர் இடையில் வந்தவங்களானே இந்த இடையில கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு 150-200 வருஷத்துக்கு முந்தைய இப்போ கடல் தொழில் தான் அங்கே மெயினாக இருக்குது. இப்போ இங்கே வீடுகள் இருக்கு, நீங்கள் எல்லாமே மேல் மாடி வீடு. கவனமா ஹலோ கூட்டம் பேருந்து உதவி இல்லாமல் ஒரு 10 பேர் பேஜானாக்கள் 20 பேர் நின்றவங்க. பெரிய சர்ஜன் பாலப்பு மேரியாகம். இந்த சர்ச்சை பாருங்க, பழைய கால சர்ச். சில வித்தியாசமாக இருக்கேன் உள்ளுக்குள்ள. இந்த இதுதான் அதில் வரைபடம் பாருங்க. இதில் கீறி இருக்கிறேன். இன்றைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு வந்து மழை காலமுடைய நிறைய வெள்ளம் இந்த இடத்துல நிற்குது. இதான் அந்த மெயின் கதவு. உறவுகளே வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து ஒரு தீவுக்கு இன்றைக்கு போக போகிறோம். அந்த தீவில் போய் இன்றைய நிலைமையெல்லாம் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் அந்த தீவு வந்து எப்படி இருக்குது. ஆனால் அந்த தீவில் நாங்கள் போய் பார்த்ததில் விவசாயம் மற்றது வந்து மீன்பிடி தொழில் ரெண்டும் தான் பிரதானமான தொழிலாக வந்து இங்கே அவை வந்து வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் இன்றைய நிலைமையில் வந்து இந்த வெள்ளங்கள் எல்லாம் வந்து இந்த காலப்பகுதியில் எப்படி இருக்குது என்றெல்லாம் வந்து இந்த இடத்த ஊர்மனைகள் எல்லாம் சுற்றி காட்ட போகிறேன். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்கோ. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த தீவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் இருந்தும் நீங்கள் இந்த இடத்த பார்க்காம இருக்கலாம். கட்டாயம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம். நாங்கள் வந்து பண்ணை பாலத்தால் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை பாலத்தில் நிற்கிறோம். இது வந்து அப்படியே குறியாட்டுவான போகிற ரோட். இப்போ நாங்கள் மண்டதீவுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்க, மண்டதீவு போட் இருக்கீங்க. இப்போ இதால் வந்து திரும்ப போகிறோம். வாங்க மண்டதீவுக்கு போவோம். மண்டதீவு போய் பாருங்க, ஒரு அந்தோணியாற்ற இது ஒன்று இருக்குது. இப்போ மண்டதீவுக்குள்ளுக்கு போகிற ரோட்டில் இறங்கிட்டோம். பாருங்க எப்படி வியூ வந்து எப்படி நல்லா இருக்கு. நீங்கள் பச்சை பசையிலன்ட்டு நல்லா இருக்கீங்க. கனதூரம் போகணுமோ? நீங்கள் போயிருக்கிறீங்களோ? கனதூரம் போகணுமோ? நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். கருத்து போகிறாங்க மாமியார் பக்கம் 5 சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த பாலத்தில் மண்டதீவு பாலம். இது வந்து ரஞ்சித் கேட்டிருந்தேன். என்ன கோயில்? மண்டதீவு வழிப்பிள்ளையார். மண்டதீவு வழிப்பிள்ளையார் கோயில்.
இதுதான் வந்து மண்டதி வழி பிள்ளையார் கோயில் பாருங்க. ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது. இன்றைக்கு இப்போ வந்து மழை காலமுடைய நிறைய வெள்ளம் நிற்குது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்போ மழை என்றபடியாக நிறைய வெள்ளம் நிற்க நீ வந்த இந்த வேலைப்பாடுகள் தொடங்கையில் அடிக்கல் நாட்டினபடியே இருக்குது. இருக்கா பார்ப்போம் இருக்கா இதுதான் இந்த அதிൻ്റെ வரைபடம் பாருங்க. இதில் கீறி இருக்கினேன். இன்றைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு வந்து மழை காலம்ன்றபடியே நிறைய வெள்ளம் இந்த இடத்துல நிற்குது. இதான் இந்த மெயின் கதவு. இந்த அமைப்புக்கு தான் இந்த ஸ்டேடியம் வரப்போகுது. பாருங்க இந்த ஃபுல்லாக அது வெள்ளமாக இருக்குது. அதெல்லாம் அந்த அடிக்கல் நாட்டியிருக்கு. அங்கே பாருங்கள் இந்த இடத்துல இங்கே இருக்குது இந்த அடிக்கல் நாடு. இங்கே இந்த இதுதான் அந்த அடிக்கல் நாட்ட கல் பாருங்க வந்து எப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வெள்ளமாக இருக்குது. நிறைய மண்டதில் பார்த்தா நிறைய காதல் ஜோடியெல்லாம் நிற்கினேன் இங்கே. இது என்ன இடம் தெரியுமோ? இதான் மண்டதீவு. அப்படியா? நேவி கேம்ப் இருக்காங்க. நேவி கேம்ப் அது மட்டும் தான் போகலாமோ? நேர போகுதல்ல ரோட் அது? அதான் மண்டதீவு. இதுவும் கட்டுறதுக்காக மண் போட்டு எல்லாம் உயர்த்தி இருக்கிறீங்க இந்த இடம். அடிக்கடி வரணும். இல்லை அடிக்கடி வரும். அப்படியே என்ன காசு ரைஸ் கட்டி வந்து இதை அப்படி போயிடா கட்பாக வேணும். ஜஸ்ட் பார்க்கலாமா ரெடி? எப்படி இருக்கிறாங்க சும்மா வீடியோ எடுக்கலாம் தானே. அது நான் கட்பாக வேணும். இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் 200 ரூபா பே பண்ணி உள்ளுக்க போய் பார்க்க அந்த இடம். போய் பார்ப்போம் என்னம்மா இந்த வந்து மக்களோட வாழ்க்கைகள் என்னம்மா இருக்குது, வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதில் பாருங்க ஒரு பழைய கட்டுறம் ஒன்று இருக்குது. அது என்ன கட்டுறோம்னு தெரியல. பாருங்கள் அப்படியே எல்லாம் பாலடைஞ்சு போய் அப்படியே மரங்கள் எல்லாம் முளைச்சபடியே இருக்குது. அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது போல இருக்குது. இங்கே கண்ணகி அம்மன் கோவில். கண்ணகி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். இந்த கோயிலுக்குள்ள பாருங்க நிறைய வெளிநாட்டு பறவை எல்லாம் நிறைய மழை காலங்களில் வந்து இந்த இடத்துல வந்திருக்கேன்னு சொன்னால் வெளிநாடு எல்லாம் வந்து இப்போ குளிர்காலம் தொடங்கிட்டுது. அதால் வந்து இங்கே வந்து மழை காலம் இருக்கிறபடியே நிறைய பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் அங்கே நிற்கிது. பாருங்க நான்
ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க பாருங்க நிறைய அப்படியே பார்த்து கொண்டு போவோம்மா. இங்கே பாருங்க இதுவும் வந்து ஒரு வெளிநாட்டு பறவை எல்லாம் பார்க்குற வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ தான் வந்து வயல் நெல் விதைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க எல்லோரும் பார்க்குற பச்சை பசேலண்டு இருக்குது. யாழ்ப்பாணம் எல்லா கட்டடங்களாக வந்து ஒன்று இருக்குது. இப்போ மண்டதீவில் வந்தால் எல்லாமே வந்து ஒரு பச்சை பசேலான. இதுலேயும் பாருங்க ஒரு வெளிநாட்டு பறவை இங்கே பறக்குதுங்க. இங்கே பாருங்க ஆப்பிரிக்கா அப்படி இருக்குமே என்ன அந்த இனம் போல் இருக்குங்க. பாருங்க இங்கே சொண்டு எல்லாம் ஒரு பெரிய சொண்டு. இங்கே இப்படியே ஒரு நான் பார்க்க ஒரு இயற்கையாக வந்து கொடுத்து வைக்கணும். இப்படி இயற்கையான இடங்கள் எல்லாம் ரசிக்கிறதுக்கு. நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். பிரச்சனைடா இவங்க நீ சொன்னால் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. பாருங்க இப்போ தான் நான் வந்து வீடுகளில் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக்கடியில் போய் கட்டிக்க ஆக்கடியில் கோயில் இருக்குது. அம்மன் கோயில் காட்டுக்கிறோம் எல்லாம் அம்மன் கோயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ரோட்டில் நல்லா இது மோட்டர் சைக்கிள் ஓடவே பயமாக இருக்குது. வழுக்குது வளர்த்துகள் அப்படியே ஓட்டு சைக்கிள் ஆளை விழுத்தி இதுதான் வந்து அம்மன் கோயில். இதுதான் வந்து அந்த அம்மன் கோயில். அந்த கோயில் வந்து இப்போ பூட்டி இருக்குது. பூசை நேரம் முடிஞ்சுதானே இப்போ மத்தியானம் இருக்கும். அப்போ அதில் பூட்டி இருக்குது கோயில். இந்த இடம் வந்து விற்பனைக்கு கண்டு போட்டு இந்த இடம் தான். அந்த மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் நிப்பாட்டிட்டான் போல இருக்கு. எல்லாருடைய சேர் எல்லாம் மணக்கு இந்த இடத்துல. இந்த பாருங்க ஒப்படி இருக்குது. இந்த இடம் பாருங்க ஒப்படி இருக்குது. நீங்கள் மண்டதீவு சூழலை பார்த்துருக்கலாம். சூழலை இனித்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தாங்க. இது வந்து என்ன மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து ஓய்வு பெற இடம். இங்கே பாருங்க அது எல்லாமே வந்து மரங்களாகவே இருக்கு எல்லா இடம். இங்கே பாட்டுக்கு இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. பழைய வீடு உண்டு.
வீட்டை பாருங்க, ஆக்கள் இல்லை, அப்படியே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த வளவெல்லாம் பார்த்தீங்கன்னா செவிலனி தென்னை போல இருக்குங்க. அது அப்படியே நாங்கள் இதில் பார்த்து கொண்டு போவோம். இதில் பாருங்கள் ஒரு வீடு ஒன்று இருக்குதா. இது என்ன கோயில்? இதே கண்ணகி அம்மன் கோயில் தான். புதுசாக கட்டுப்படுது. இது இந்த கோயில் தான் இப்போ வந்து மண்டலில் கட்டுப்படுது. அம்மன் கோயில் ஒன்று பாருங்க. இப்போ ஒரு மலை தூரல் ஒன்று வருகிறது. மழை இல்லைன்னு வச்சோம், பார்த்துட்டு மழை ஒன்று வருகிறது. நினைய போகிறோம் போலடாக்கு. கார்த்திகை மாதம் வந்தாலே மழை தான் அணிஞ்ச பாருங்க. இந்த அம்மன் கோயில் ஒரு அழகாக இருக்குது. நல்ல பெயிண்ட்டு, நல்ல மஞ்சள் கலர், கோட் கலர் மாதிரி பெயிண்டிங்கு. பாப்பம் கோயில் கட்டி முடிய கும்பாசகம் நடந்தால் வந்து உங்களுக்கு காணொலி எடுத்தார் இந்த மாதிரி கோயிலுண்டு. இப்போ வந்து கட்டி கொண்டிருக்கிற கோயில். இது என்ன இது போட்டிருக்கு? பெலுஸ் சுமானாண்ட அந்த வேண்ட இராணுவ முகாமின் பேர். அழகிய ஒரு தீவு, மண்டை தீவு. அழகிய தீவு, மண்டை தீவு. நான் இப்போ இந்த வீடு வந்து இப்போ கட்டி இருக்கிறேன். அந்த மாலதி தென்னை, தென்னை மாலதி, மாலதி மரம். இது மாலதியோ? மாலதி. இந்த தென்னை இனங்களுக்கும் ஒரு பேர். மாலதி என்ன, செவிலனி, மாலதி. அந்த அந்த இனம் இனம் என்ன இனம்? செவிலனி வந்து அந்த இனம். ஃபுல்லாகவே எல்லாம் தென்னை மரம் மற்றபடியாக அந்த வீடு தெரியல படியா. மண்டலியும் தென்னந்தோட்டம் கொஞ்சம் தீவு. நல்ல ஒரு மூடால் வீடு என்ன வித்தியாசமாக இருக்குது. இப்போ நினைக்கிறேன் இப்போ கட்டுப்பாட்டு இருக்கு போல. இந்த கண்ணகை அம்மன் கோயில் இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, சர்ச் ஒன்று இருக்குது. மாதாண்ட சர்ச். முதல் வரைக்கும் நாங்கள் அந்தோணியேற்ற பார்த்து நாங்கள் இங்கே வந்து இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழும். இங்கே பாருங்க, மண்டதீவு சனசமூக நிலையம், மண்டதீவு கிழக்கு. பாருங்க வீடுகள் எல்லாமே வந்து மழை வெள்ளங்கள் வந்து இப்போ கொஞ்சம் மழை 2-3 நாள் விட்டபடியாக வத்தி இருக்குது. இப்போ திருப்ப தொடங்கி இருக்குது மழை. சரஸ்வதி இல்லம். நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் என்ன வீட்டப்பாக எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ஒரு மேல்மாடி வீடு இருக்குது. இந்த பாருங்க, ஒரு மேல்மாடி வீடு இருக்குது. மண்டதி வந்து சொல்கிறோம், ஆனால் பார்த்தா எல்லாம் வசதியான ஆக்களும் இருக்கிறேன். பேர் செந்தமிழன். செந்தமிழன் ஸ்டூடியோ. இதுலேயும் இருக்குது மேல்மாடி வீடு. இங்கே இருக்குது. இங்கே இது ஒரு நல்ல வண்ணாத்தி பூஜை ஏதாவது சொல்லியிருக்காங்க, டிசைன் போட்டிருக்கேன். யாழ்ப்பாணத்தில் கூட இப்படி வடிவான வீடு இல்லைன்னு. யாழ்ப்பாணத்தில் கூட இல்லை, யாழ்ப்பாணத்தை விட உயரமாக இருக்குது. மேல்மாடி கூடிய வீடுகளாக இல்லை இருக்குது. யாழ்ப்பாணத்தை கடைசி ஒரு 3 மாடி வீடு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு மேலேயும் ஏதோ கட்டி கிடக்கு. இங்கெல்லாம் இங்கே வாங்க தேவையில்லைன்னு இந்த வீட்டை பாருங்க. இங்கே எல்லாமே வந்து மேல் மாடி வீடு. இந்த வீட்டையும் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரங்குத்துறை. இதில் இருந்தால் மீன் பிடிக்க போகிறதேன்னு பாதுகாப்பாக இருக்கலாம். என்ன இல்லாத இடத்துலாம் பாதுகாப்பாக வழியா மீன் பிடிக்க போகிறத இங்கே பாருங்கள். அதை இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ எல்லாம் மீன் பிடிச்சவன் வந்திருப்பினேன் மேரியோ.
இதுதான் மண்டதீவு வந்து ஜெட். இங்கே பாருங்க வந்து ஏராளமான போட்டுகள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கு அந்த இடத்துல. இங்கே இந்த இடத்துக்கு அங்கால நாங்கள் போகல. அதுங்க இதான் பீச் ஜெட்டி, மண்டதீவு ஜெட்டி. அந்த ரால் நண்டு எல்லாம் பிரித்து எடுக்கிறது என்ன இங்கே பாடி. இந்த வீட்டை பாருங்க, இங்கே நல்ல வீடு, நல்ல வீடு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நல்லா இருக்கு இங்கே. இதுவும் பாடி தானே என்ன அன்னை கடல் உண்டா பார்க்க பாடிப்போம். பாருங்க இந்த வீடுகள் எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து விட்டாஞ்சு. இப்போ வந்து இதில் யாரும் நிற்கின்னு அந்தோனியார் சிலையே. இங்கே பாருங்க ஆடுகள் எல்லாம் வந்து அந்த அதுக்குள்ள இருக்கிற டொய்லெட் பாத்ரூம் போட் கொண்டு வரேன். இப்போ இது கட்டுப்படுதோ, இது வந்து புதுசாக கட்டுப்படுற ரங்கத்துறை. இங்கே பாருங்க இந்த இடத்துல கல்லெல்லாம் வந்து அடுக்கி நானே வண்டதீவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரேன். எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். எல்லாமே வந்து நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்திருப்பீங்க. மண்டதீவு எல்லாமே வந்து அப்படியே மிதந்து வந்திருக்கேன். அப்படியே அப்படியே வந்து எல்லாம் மிதந்து வந்திருக்கேன். அந்த பழைய கடல் செய்து நீங்கள் வந்து குப்பியெல்லாம் கடலுக்கு வந்தால் கொட்டாதீங்க. பாருங்கள் அந்த இடத்துல வந்து கரையை ஒதுங்கிதாலாம் மீன் இல்லாமல் இருக்குது யாழ்ப்பாணத்தில். இப்போ பாருங்கள் கூட ஒரு அழகிய இடம் இந்த யாழ்ப்பாணத்தில். எல்லா வசதியும் இருக்குது, மீன் வளம் எல்லா வளமும் இருக்குது. உணவு பற்றாக்குறை இல்லாமல் மீன்களை சாப்பிட்றோம். என்ன இது ஒரு வித்தியாசமாக இந்த இந்த தாவரத்துக்கு பேர் ராவணன் மீசை. எது இந்த தாவரம் அந்த இதோ ராவணன் மீசையோ. இந்த தாவரத்துக்கு வந்து ராவணன் மீசையம். இந்த தாவரம் இங்கே பாருங்க அப்படியே மீசமாய்தான் இருக்கேன். அப்படியே அது இஞ்சான் இருக்கோ ஒரு இடத்துல இருக்குமோ? கடற்கரை அண்டி இடத்துல தான் இருக்குமே. சாத்திய இங்கே இருக்குமோ? இதுதான் புங்க மரம். இது இதோ இந்த மரம் காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த காற்று சுத்தப்படுத்துறது கூட இந்த மரம் இல்லை. அது கூட நடுறதான் அது இங்கே வந்து அப்படி இயற்கையாகவே எல்லாம் இருக்குது. என்ன இதுதான் கூட பண்ணை சைடில் வச்சிருக்கீங்க. நல்லா பழத்தை வச்சா நல்லா. அது வந்து இப்போ வந்து போட்டில் வந்திருக்கிறேன், மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இங்கே மழை தானே அப்போ சோழனை பிந்தி முந்தியும் பருவினே இந்த இடத்துல. இங்கே பாரு நண்டு வேலை நண்டு வேலையான்னு வாங்க ஒரு கவுளுக்கு போய் பார்ப்போம். அப்படியே பார்த்து கொண்டு போவோம் உள்ளுக்குள்ளே. நீங்கள் பாருங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு. இதில் அப்படியே போட்டெல்லாம் நிற்கிது. இப்போ வந்து மழையல் காரணத்தால் பிந்தியும் பருவினேன். பார்ப்போம் அதில் ஐயா இருக்கிறார். நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். இங்கே வந்து இப்போ 2010ஆம் ஆண்டு கல்யாணம் முடிஞ்சினேன். கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷமாக மண்டையில் வசிச்சு வருது. அப்போ நீங்கள் பிறந்தது வந்து நான் நெடுந்தீவு. 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 நெடுந்தீவுலேருந்து இங்கே கல்யாணம் செய்திருக்கிறீங்க? நெடுந்தீவுலேருந்து வந்து மண்டதீவு பிள்ளையே கல்யாணம் முடிச்சிருக்கேன். அதான் இடமேந்து வந்தோம்? இல்லை, பேசி கல்யாணம். பேசி சண்டைக்கு பூரா இப்போ சண்டைக்கு போய் 2010ஆம் ஆண்டு பேசி கல்யாணம் முடிச்சு. இங்கே என்னம்மா மீன் பிடிக்கல் போகுது? இப்போ இங்கே வந்து எல்லா தொழிலாளியும் வந்து பல்வேறு தொழில் செய்கிறாங்க. வலிச்சலரை, குழாஞ்சில், பாறை கட்டா, நண்டு வலை, கணவாய் இலைகள் பிடிக்கிறது, அப்படியான தொழில்கள் தான் தொழிலாளி செய்து சிறப்பாக வாழ்கிறாங்க. பிரச்சனை இல்லை. என்னம்மா இங்கே இதுகள் மீன்கள் விற்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? மீனண்டா
கூடுதலான மீன் வந்தால் வியாபாரி மாதிரி குறைஞ்ச விலையில் எடுக்கிறாங்க. குறைஞ்ச மீன்கள் வந்தால் கூடுதலான விலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ பலதரப்பட்ட விலையில் போய்க்கு வந்துருக்கு. கட்டுமான விலையண்டு இல்லை, கூடும் குறை. இப்போ கனவா என்ன விலை போகுது இங்கே கிலோ? கனவா வந்து 1300 போகும் கிலோ. இது ஓடா பீலியோ? பீலி வந்து 1800. அதுலேயுமே தான் நம்பர் 1 நம்பர் 2 அப்படி இருக்குல்ல? எல்லாத்துலேயும் இருக்குது. நண்டு என்ன விலை போகுது நம்பர் 1 இங்கே? வந்து இப்போ இதுவரை காலமும் போன விலை வந்து 1700 போனது. இப்போ நேரத்திலேருந்து 2000 போய் கொண்டு 2000 போய் கொண்டு அப்போ கூடிடுது. 300 விலை கூடி இருக்கும். அப்போ சந்தோஷம் தான். இப்போ என்னம்மா இந்த நண்டு விலையில் போகுது? இது வந்து கடையில் விற்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து 7500. இல்லாமல் வச்சது ஒரு 10 வேலை கட்டுறா 50,000 60,000 கிட்ட முடியும். சரி. இது நண்டு. இந்த நண்டை மட்டும் பொறுக்க வச்சிருங்க. இதான மீன் பிடிக்க இன்றைக்கு வந்து என்னென்ன மீன் பிடிச்சிருக்கிறீங்க? இந்த வழியை பொறுத்தவரைக்கும் கனவா மட்டும்தான். கனவா சின்ன இந்த பாறை, அஞ்சிலா பாறை இல்லை, இந்த சின்ன பாறைகள் அதுகள் கூடுதலாக கனவா தான் இந்த தொழிலில். கனவா பட்டதா பண்டைக்கு? கனவாண்டை இந்த இவ்வளோ தான் வருமானம். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு பிடிச்சிருக்கிறீங்கள் தானே? இப்போ பிடிச்சிருக்கீங்கன்னா இது வந்து என்ன இப்போ பின்னேற இதுக்கு கொடுக்கணுமா இல்லாட்டி நாளைக்கு என்ன செய்வீங்க? இப்போ 1 மணிக்கு முதல் 2 மணிக்கு முதல் சந்தைப்படுத்தணும். பாடியில் ஒன்று வியாபாரி இருக்குது, அவருக்கு கொடுக்கணுமே என்னென்ன. இன்றைக்கு போனதுக்கு எனக்கு தான் என்ன பிரயோசனமாக இருக்குமா? போனதுக்கு மண்ணெண்ண காசு கழிச்சா ஒரு 15,000 ரூபா. எத்தனை பேர் போனீங்க? ஒரு ஆள் தான். நீங்கள் தனியாக தான் போனீங்க? தொழிலாளி ஒரு ஆள் இருக்கிறேன், தொழிலாளி வரையில. என்னம்மா இப்போ காற்று மழை? காற்றுக்கும் சரியான மழை தான். இங்கே இந்த தண்ணி பிரச்சனைகள் இருக்கோ? குடி தண்ணிகள் இது என்னது திருக்கேன் குடி தண்ணி பிரச்சனை இங்கே மோசமாக இருக்குது. சாட்டிலேருந்து தான் தண்ணி வர்றது. சில நேரங்களில் பெப்புகள் அதுகள் எல்லாம் உடைஞ்சால் சரியான வறுமை கூட்டங்களை தண்ணியால் இருந்து இப்போ குறுகிய காலத்தில் இப்போ நல்லபடியாக இயங்குது. என்னென்னு சொன்னால் 2ஆம் மடை தண்ணி இப்போ பெப்பிலேயும் திறந்து விட்டுட்டாங்க. இப்போ 2ஆம் மடை இல்லை, தாளையடி தண்ணி அது. அப்போ இப்போ மக்களுக்கு இந்த மழை காலத்தில் இப்போ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. கோடை காலத்தில் சரியான தண்ணி தான். இங்கே பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? கடை தொழிலானோ இல்லை விவசாயமோ? கடை தொழில், அதை விட விவசாயமும் இருக்குது. விவசாயத்தை நம்பி வாழ்கிற ஜனம் இருக்குது. நீங்கள் சொன்னாங்க கொண்டாடி நன்றி. கூடுதலான ஜனம் இருக்குது விவசாயத்தை நம்பி வாழ்கிறாங்க. டேஸ்டா சரியா? இது டேஸ்ட் ஒன்று வந்து நண்டு இல்லையே சாப்பிட்றது. இந்த நண்டு சாப்பிட்றதுல எரிஞ்சிருக்கு. ஆனால் சைனாக்காரன் சாப்பிடுவோம். சாப்பிடுவாங்க. அப்போ சரியா, நீங்கள் உங்களோட தொழிலை பாருங்க. நன்றியா. கனவா எடுக்கலாமே? இல்லை பார்த்தீங்கன்னா கனவா எடுக்கலாம். கிலோ காசுக்குன்னா எல்லாம் தட்டி போட்டு தான் இதை ஒன்று செய்யலாம். கொம்பளி கொண்டு வந்து அதில் உங்களுக்கு எடுத்தேன். தலைவா மீன் கொடுப்பீங்களா? அது 2 தான் கறிக்கு எடுத்துனாங்க. தேவையா பேத்தின்றது இது வந்து சைனாக்காரன் எல்லாமே எடுத்து சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாம் அதை கழிக்கிறது. இது என்ன? இதுவும் பேத்தியோ? இது என்ன? எல்லாம் பேத்து தானே. என்ன இது இப்போ இங்கே விற்க பண்ணுறலையோ? இப்போ இந்த திருக்கி எல்லாமே நான் கொட்ட போகிறீங்களோ? அது சரியில்லை. இந்த சர்ச்சை பாருங்க, பழைய கால சர்ச். சில வித்தியாசமாக இருக்கு என்ன உள்ளுக்குள்ள. ஜீசஸ் அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். கவலை நெஞ்சில் இருக்கு, அப்படியே இருக்குமே நெஞ்சு. பாருங்க வந்து இப்போ வந்து எல்லாம் மீன் பிடிச்சு கொண்டு வந்து எல்லாமே வந்து வேலையில் மீட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த கடல்லாம் அமைதியான கடல்கள்லானே என்ன கொட்டு. இந்த இது மட்டும்தான், இது ஃபுல்லாக எல்லாமே என்ன. இதில் ஒரு சர்ச் வந்துருக்குங்க.
பிறந்த இடமே மண்டதே தானோ? சொந்த மண்டது. எத்தனை வயது? 44. 44. இந்த மண்டதேவை பற்றி சொல்லுங்க. இது என்னம்மா இந்த ஊர்? மண்டது கிடமை. 90 இடம் பிறகு நீங்கள் இடமேந்து போனீங்களோ? இடமேந்து இடமேந்து போகிறதுக்கு முதல்ல இங்கே எப்படி இருந்தா இந்த ஊர்? நல்ல செழிப்பான. அப்போ இந்த வீடுகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அதெல்லாம் காலத்தெல்லாம் கிடையாது. இந்த ஆக்கள் வீட்டு உரிமையாளர்கள் திருப்பி வர இல்லையோ? இந்த வீட்டு உரிமையாளர்கள் திருப்பி வரலையோ இந்த இடத்துக்கு? இருக்கிறாங்க. அது வழி வேட முடியாது. யாழ்ப்பாணம் அதெல்லாம் இந்த வீடெல்லாம் அப்படி இதுக்கு வருவாங்க வந்து போகிறோம் வீட்டுக்கார. இங்கே என்னம்மா இந்த வாழ்வாரங்கள் எல்லாம் இருக்குது? கஷ்டம் தான் சொன்னால் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் என்ன இதுன்னா வந்த சாட்டில் வச்சவங்க இப்போ கொஞ்சம் உழைப்பு கூட சரி. இங்கே இந்த ரோலர் பிரச்சனை இருக்கும். இந்தியன் ரோலர் பிரச்சனை இங்கே இல்லை. இங்கே புங்குடி பக்கம் இருக்குது. இங்கே கீப்பது புங்குடி இந்த சைட்டாலும் வரோம். கக்கடை நாங்கள் போயிடலாம். கக்கடை போனால் வரோம். கக்கடை விலை கொடுத்த வேண்டாம் விலை எடுக்கிறாங்க. கொண்டு போகிறாங்க அடிக்கொண்டு விலை அடி கொண்டு போக மாட்டோம். பெட்டு போட்டுருவோம். பெட்டுப்பட்டா இப்போ கொண்டு போகிறது சப்பம் தானே. மடி 7 வட்டம் விலை எடுக்கலாம். அப்போ என்னம்மா இப்போ தொழிலுக்கு போகிறதுங்க தனியாக தானோ இல்லை 2-3 பேர் சேர்ந்தோ? தனி தான் போகணும். தனி தான். ஸ்கூல் லீவ் பண்ணுறதே கரெக்டாக வந்து வரணும். இப்போ எவ்வளோ போகும் உங்களுக்கு? இப்போ பெட்ரோல் மண்ணெண்ணெய் எடுக்கும் போய் வர்றதுக்கு? மண்ணெண்ணெய் சில மண்ணெண்ணெய்க்கு எப்படி நாளைக்கு 2000-3000 போய் வர்றதுக்கு உங்களுக்கு இது இல்லையா? படுதோர் ஆளுகள் படுதோர் நண்டுகள் 3000 அப்படி கேட்க அப்படி 10,000 தான் நட்டம் தான். 10,000 தான் என்ன காசு வச்சு வேலை பண்ணேன். இப்போ நண்டுகள் விலை ஏறியாச்சும்? நண்டுகள் விலை கூட்டியாச்சும் இல்லாட்டி அதே விலை தானே போய் விலை கூடாது. எவ்வளோ இப்போ? 1700. 3000 போனோம். 3000 போனால் பரவாயில்ல. நண்டு விலையாக இருந்தால் நட்டம் தான். இந்த நண்டு ஏற்றுமதி நிப்பாட்ட போகிற காரணத்தால் இப்போ விலை குறைச்சிக்கிடாது. அதான் அப்படி ஏற்றுமதி. இங்கே போய் எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தமாக மண்டதையில்? என்ன பார்த்தா 250 கூட தான். மண்டதேவி கிழக்கு மேற்கண்டு அப்படி இருக்கும் இல்லை வட்டாரங்கள் அப்படி? வட்டாரம் இருக்குது. தெற்கா கிழக்கு இருக்குது. இந்த அங்கே தெற்கே தெற்கே விவசாயமோ இல்லை அங்கே மீன்? விவசாயம் தான். கிழக்கே விவசாயம் தான். நாங்கள் கரியாமக்கும் விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு வேலை இருக்குது. வேலையும் செய்கிறோம். நாங்கள் மீன்பிடியும் மாறுது. சரி என்ன நன்றியே. இந்த பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது. பார்த்துட்டு இங்கே பாருங்க வெள்ளத்தை இங்கே வெள்ளமாக போகும். இது அவங்களுக்கு தான் தண்ணி போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் வேறு. உங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மண்டதீவு ஆட்டணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மோட்டர் சைக்கிள் அருவாசிக்கு நிற்கிது வெள்ளம். எங்கே இப்போவே எப்படி வெள்ளம் பண்ணானோ நினைக்கலன்னு. எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த நான் ஊர் மனைக்கு வந்துட்டோம். பாருங்க வந்து ஊர் மனையில் எப்படி இருக்கு. இந்த மணி ஒன்று கொட்ட போகுது. விடுபடு எல்லாம் பாருங்க. ஐயா இதாலையா போகிறது வழியில் அப்படி போகலாம். என்னோட போகலாம். 57 வயசு பார்க்கும். 1937 2025. அது இங்கே பாருங்க வீடுகள் எல்லாமே அப்படியே 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 இருக்குது வீடு எல்லாமே. இதோட மேல் மாடி வீடு இருக்கு. அன்னைக்கு இந்த இதெல்லாம் வாங்குவோம். வீட்டை பாருங்க எல்லாம் இப்படி வீடுகள் இருக்கு. நீங்கள்
எல்லாமே மேல் மாடி வீடு. இதான் அந்த சின்ன வயசில் நாங்கள்லாம் போய் சண்டையில் விளையாடி இருப்போம். 90 கிட்ஸ் தான் அந்த கால 90. தம்பி என்ன வெள்ளம் வேண்டா காய்ச்சல் வரும் கவனம். கவனமா? ஹலோ இல்லை வீடுகளே சர்ச் என்ன இது பாருங்க ஒரு அழகான ஒரு மாதா சர்ச் வந்துங்க தம்பி. இதில் கொஞ்சம் பேனர் கட்டி கிடக்கு. பெரிய சர்ச் என்ன பண்ணுறது? அந்த பக்கம் பார்த்தா சிந்து போய் இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஒன்று தீவு ஆர்சி வித்தியாலயம். ஆர்சி வித்தியாலயம். இது வந்து ஒரு ஃபாதர் இது என்ன கடை ஒன்று இருக்கேன். இங்கே சூப்பர் மார்க்கெட். இங்கே சூப்பர் மார்க்கெட். இப்போ யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இறப்பு நடக்கின்றது. காரணம் இப்போ மழை அல்லாது கொஞ்சம் வருத்தங்களும் வந்து இப்போ கூட இருக்காங்க இல்லாத பர பாலப்பு மேரியகம். பாலப்பு தமிழ்க்கு மேரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செய்திருக்கிறோம். ஆனால் ரோட்டுகள் பரவாயில்லை. ரோட்டுகள் இங்கே பாருங்க ஒன்று எல்லாம் பழைய வீடுகள். இங்கே இந்த வீட்டை பாருங்க கைவிடப்பட்டதுன்னு வெளிநாடுகள் வேற சில பேர் அது சொன்னது என்னன்னா யாழ்ப்பாணத்திலே வந்து இதில் சுவாமி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில். அழகு நிறைந்ததான் மண்டதீவு. சமர்காலம் ஹோட்டல் மாதிரி எல்லாரும் சின்ன பிள்ளை விளையாடுற பார்த்து பூங்கா பூங்கா பூங்கா. இங்கே அபி நல்ல பூங்கா இங்கே பாருங்க. இப்போ அது பூட்டி இருக்குன்னா நினைக்கிறேன் பின்னேரங்களில் துறக்கிறது தெரியல. நேரம் போட்டிருக்காது. நேரம் போட்டிருக்கு. கிடுகு வேலி என்ன இப்போ யாழ்ப்பாணத்திலே எப்படி வேலி பார்க்கலாமே இருக்கு. கீழே மூரி மட்டை வேலை கிடுகு வேலி. ஆனால் யாழ்ப்பாணத்தை விட வீடுகள் நல்ல வீடுகள் வந்துட்டுது. இப்போ வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறேன். இல்லை இங்கே வேலை கான்கிரீட் போடிதான் போடக்கு லிங்காபனம். இது வந்து என்ன மண்டதீவு மகா வித்தியாலயம். மண்டதீவு மகா வித்தியாலயம். இது வந்து இப்போ இந்த ரோட்டு போட்டிருக்கு போல இது. போலீஸ் இது வேலை பிரச்சனை மண்ட உப அலுவலகம் என்ன. ஆனால் காப்பேட் ரோட்டு வேலை என்ன சில இடங்கள்லாம் வந்து சும்மா நார்மல் ரோடு மிச்சம் எல்லாமே வந்து காப்பேட் ரோட்டு வேலை. அகத்தி மரம் இங்கே இருக்கு. அந்த அகத்தி மரத்துலேருந்து வேற அது என்ன
இது கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு கோபுரம் ஒன்று தெரியுது. கோயிலுக்கு போய் பார்க்க மாதிரி ஐயா ஏலா கூட இருக்கு. இந்த பாருங்க இந்த கோயில், இந்த ஆலமரத்தை பாருங்க, அங்கே ஆலமரத்தை பாருங்க. நிறைய இது இருக்கு விழுதுகளா என்ன? இங்கே பாருங்க ஆலமரம் பாருங்க கூட விழுதுகள் கூட என்ன நிற்குது. அப்படியே பனைமரம் நிற்குது. ஆலமரம் தான் விழுது கூட வாங்க பாரு. இங்கே இதில் பாருங்க இங்கே பனை நிற்குது. என்ன இடம் நல்ல ஒரு குளுமையான இடம் என்ன? இந்த கோயிலின் தேர்முட்டி. இது வந்து பிள்ளையார் கோவில். ஆனால் அந்த அதில் முன்னுக்கு வந்து அவ ஆலமரத்தை தான் வச்சிருக்கிறேன் போல இருக்கு. இங்கே கணபதி துணை என்று இருக்கு. கணபதி துணை பிள்ளையார் கோவில். என்னுடைய பேர் பரதன். நான் வந்து இந்த இதான் எங்களை வீடு. கோவில் கட்டுறோம், வீரத்திர கோயில் சொல்லி பெரிய கோயில். அப்போ இது பிள்ளையார் கோயில், எல்லாத்துக்கும் பொதுவான பரம்பரை கோயிலுங்கள். தம்பி அவன் மச்சான் எல்லோரும் செய்கிற கோயில். இப்போ மண்டதீவில் இந்த மெயின் இடம்டா இதுதான் திருவன்காடு. இந்த இடத்துக்கு திருவன்காடு சித்திவிநாயகர் கோயில். இப்போ இந்த கோயிலெல்லாம் பிள்ளையார் ரெண்டங்கே உள்ள எங்கட மண்டதி வாக்கள் எல்லோரும் மெயினாக கும்பிட்ற பிள்ளையார். அந்த அந்த இந்த கோயிலுக்கு வருவாங்க. வீரபத்திர கோயில், அதுவும் பெரிய கோயில். 10 திருவிழா இருக்கிறாங்க. அங்கே முருகன் கோயில் இருக்குது. இந்த மண்டதீவில் பிரதான தொழிலாக என்ன தொழில் நீங்கள் அப்போ செய்தீங்க? நாங்கள் அந்த காலத்தில் முழுக்க தோட்டம் தான். எல்லோரும் கமம் தோட்டங்களான். பிறகு இந்த கடல் தொழிலாளர் இடையில் வந்தவங்களானே. இந்த இடையில் கொஞ்ச காலத்துக்கு முந்தைய ஒரு 150-200 வருஷத்துக்கு முந்தைய இப்போ கடல் தொழில் அங்கே மெயினாக இருக்குது. இப்போ இங்கே முந்தி தோட்டம் அதெல்லாம். அப்போ இங்கே இந்த யுத்த காலத்தில் இங்கே இடம்பெயர்வுகள் நடந்ததோ? இடம்பெயர்வு நடந்தது. அது அடிக்கடி போய் வராரு. உடம்பெயர்ந்து ஒரு தெரியும் இல்லை. அப்போ ஒரு 10 பேர் பேஜானாக்கள் 20 பேர் நின்றவங்க. நாங்கள் இடம்பெயர்ந்து போய் தான் அப்படியே போய் அழுபட்டு போனாங்க. எனக்கு இந்த ஊரை விட்டு போய். அப்போ இங்கே எல்லாம் இந்த யுத்தத்தின் பாதிப்பு அதிகமாக இருந்ததோ? பாதிப்பு அதிகமாக நூற்றுக்கணக்கான ஆக்கள் செத்தது பொதுமக்கள். நூற்றுக்கணக்கான ஆக்கள் பொதுமக்கள் செத்தது. பல ஆயிரம் கோடியான சொத்துக்கள் செய்தாலும் வீடுகள் வளவுகள் அதில் பம்பரெல்லாம் போட்டு குண்டு அடித்து சாம்பாராக்கி எல்லாம் நிறுதூளியாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான. உங்களோட வீடு முதல்ல சேதமிட்டதோ? எங்களோட வீடு இல்லை, எங்களோட அக்காவின் வீடு சேதமானது. மற்ற எங்களோட கோயில் சேதமானது. வேறு மற்ற பொதுமக்களுக்கான வீடுகள் இல்லாமல் போனது. தர மாட்டோம் அந்த வீத கோரடியில் இல்லாமல் போனது. அப்படி நடந்தது. அது என்ன செய்கிறது? நீங்கள் வெளிநாடோ? நான் வெளிநாட்டில். எந்த இடம்? நான் லண்டன். சரி சரி. இதில் இவர் அவையிட்ட போட்டு எடுங்க. அவைக்கு என்ன? ஐயா வணக்கம். நீங்கள் மண்டதீவு இந்த இடம் தானோ? அப்போ இந்த இடத்த பற்றி சொல்லுங்க பாப்பா. என்ன மண்டதீவு என்ன இடம், என்ன இங்கே என்ன தொழில் எல்லாம் செய்கிறவன்னு சொல்லுங்க பாப்பா. ஒரு பெரும்பகுதி விவசாய பூமி. எல்லா காலத்துலேயும் விவசாயம் செய்யக்கூடியமாக இருக்குது. இல்லை, ஒரு நேரம் தான் செய்யலாமா, மழையை நம்பி மட்டும் செய்கிறது. அப்போ மழை விவசாயம்தான் ஆரம்பத்தில் விவசாய தொழில் தான் மெயினாக இருந்தது. பிறகு இப்போ கடல் தொழிலும் வந்து இப்போ கடல் தொழில் தான் ஆக்களும் மெஜாரிட்டி ஆகி இப்போ எங்களை ஆக்கள் வெளியில் அங்கே இங்கேருந்து போய் ஆக்கள் ஒழிஞ்சு இப்போ மெஜாரிட்டி அவங்கள வருமானங்கள் வருவாயில் இருக்கிறாங்க எங்களை விட. வந்து இந்த அதாவது நீங்கள் பெரும்பாலும் நிச்சய மழையை நம்பி செய்ததுக்கு பிற்பாடு மற்ற கால பகுதியில் என்ன செய்கிற நீங்கள்? மற்ற கால பகுதிகளில் இந்த ஆடு மாடு விலங்கு வேளாண்மை இருக்குது. அதுக்கு தேவையான வைக்கல் எல்லாம் வந்துடும். அதில் இப்போ இந்த மாடுகளை வளர்த்து ஆடு மாடு கோழிகளும் வளர்க்குறது. விலங்கு வேளாண்மை இருந்தது, இது வேளாண்மையும் இருந்தது. அது ரெண்டையும் நம்பித்தான் அந்த வாழ்வாதாரம் கோயில்கள் எல்லாம் இயக்குனா அதில் வச்சிருந்தா முந்தி அந்த காலங்களில். வெளிநாடெல்லாம் உப்பான வந்து முந்தி வந்து இந்த பெரிய கோயில்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக கட்டி திருவிழாக்கள் எல்லாம் இந்த வருமானத்துக்குள்ளான எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. அப்போ நிறைய க்ரோட் இருந்தது. இங்கே எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும் அந்த இடம்பெயருக்கு முதல்? இங்கே வந்து 2500 கிட்ட இருந்தது குடும்பங்கள். 13 மினி பஸ் ஒன்று, தனியார் பஸ், அது லைன் ஒன்று. எத்தனையாம் ஆண்டு இது? 90க்கு முதல். 90க்கு முதல். அதுக்கு பிறகு இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்குது இந்த மண்டபத்தில்? இப்போ வந்து கடைசி கணக்கெடுப்பு வயசில் 600 லட்சம் பார்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு
ஆயிரத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கு நெருங்கும். ஆ இப்போ இங்கே வந்து விவசாயம் பண்ணுறதை குறைஞ்சி கொண்டு செல்லுதோ? ஆக்கள் இல்லை, விவசாயம் செய்கிற ஆக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து ஒரு இடங்களில் செட்டில் ஆனாயிருக்கு. அப்போ இங்கே இந்த புது வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அப்போ இந்த வீடுகள்லாம் வெளிநாடு போன ஆக்கள் கட்டணும் தானே. தங்களோட ஊருக்கு வந்த தாங்கள் இங்கே இருக்கிறதுக்காக தங்களோட இடத்த விட முந்தைய இருந்த வீட்டை திருப்பி செய்து கொண்டிருக்கு. இதை நவீனமாக கட்டி கொண்டிருக்கணும். வசதியை பொறுத்து அது எங்களுக்கு இந்த தண்ணி மழை வீழ்ச்சி கூடி கொஞ்சம் பயிரை அழிக்கிற மாதிரி வந்தால் ஒரு பகுதியை திறந்து கடலுக்கு விடுவோம். மற்றபடி அப்படி நிலத்தில் உரிக்கொண்டு போடுறதா நீர்த்தக்க திட்டம் இல்லை. நீர்ப்பாசனம் அதுகள் கொடுக்குறாக்கு வயலுக்கு தோட்டங்களை கொடுக்குறாக்கு இன்னும் அந்த வசதி இங்கே இல்லை. இப்போ மழை காலம் தான், மழை காலத்தில் வெள்ளம் மாறுது. அப்போ வெள்ளத்தில் வந்து பாதிப்பு அந்த இடத்துல வருமோ? இப்போ நீர் மழைகள் கூட பெய்தா? இது கொஞ்சம் உயரமான பூமி. இந்த வெள்ள பாதிப்புகள் வந்து வெளுக்குறாது செய்யக்கூடிய பெருசாக அப்படி வெள்ளத்தார இடம் இன்னொரு இடத்துக்கு போனாண்டு அப்படி வரலாறு ஒன்றும் அப்படி ஒரு வீட்டிலேருந்தே கொஞ்சம் பள்ளமான வீடுகள்லேருந்து உயரமான வீடுகளுக்கு போய் இருந்துட்டு வரலாம். எத்தனை ஏக்கர் விவசாய பூமி இருக்கும்? சரியான கணக்கெடுப்பு முந்தி தெரியும். இப்போ இதில் லண்டன்லேருந்து வந்து இந்த இடத்துல வந்து தோட்டம் செய்கிறார் பாருங்க. ஏராளமான மிளகாண்டு தானே என்ன ஃபுல்லாக வந்து மிளகாண்டு தான் வந்து லண்டன்லேருந்து அங்கேருந்து வந்து விதைகள் கொண்டு வந்து தான் இதில் வந்து இந்த உற்பத்தி செய்கிறார் பாருங்க. வீட்டில் சும்மா இருக்குது, இதுதான் அவருடைய வீடு. தவளை எல்லாம் அந்த கொழுப்பு போட்டு செய்கிறா அது என்ன அவங்களாம் செய்கிறோம். அங்கே இது பத்மாண்டு உண்டு. பத்மாண்டு அவங்க நிலவு இப்படியே நாங்கள் இந்த இருக்கிற ஊர் தனியால் எல்லாம் வீடுகளெல்லாம் பார்த்து கொண்டு போவோம். இப்போ வந்து இந்த ரோட்டுகள் எல்லாம் அப்படி இருக்குது, வீதியால் பாருங்க இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். சில வீடுகள்லாம் அப்படியே பின்தங்கையில் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து வீடுகள் நல்ல வீடுகள். இதே அருள்மிகு கண்ணகம்மன் கோயில் எல்லாம் ஆக்கள் இல்லை, நல்ல வீடுகள் ஆக்கள் இல்லை. கடைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பேர் புறாக்கி சனிக்கிழமை இல்லாட்டி வீட்டில் கூடகிரி எல்லாம் ஆடுகள் நிற்கிது. நிறைய பனையால் நிற்குது. என்ன சுற்றி சுற்றி தான் கிடாது. இந்த கிணறு எல்லாம் கடல். ஓ, நான் அப்படியே நேராக போக அங்கே பாருங்க கடல் தெரியுது. இந்த கரையோரத்தில் வந்து நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கேன். நீங்கள் இதில் வந்து கூடுதலாக நினைக்கிறேன்.
பூவெல்லாம் தெரியுது நேவிൻ്റെ இடமும் நல்லா இருக்குது என்ன எல்லாம் சுற்றி வர கேமரா எல்லாம் பூட்டி கிடக்கு வீடாக கிடையாது இல்லை எல்லாம் இதான்ற உடைஞ்சு கிடக்கு எனக்கு செல் ஏதோ விழுந்துருக்கு அப்படின்னு அந்த காலத்து வீட்டை பாருங்க ஒரு என்ன ஒரு வடிவான வீடு இங்கே இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட இப்படி ஸ்டைல் இல்லை மண்டதீவில் இவ்வளோ வடிவாக கட்டியிருக்கான் வீடு என்ன என்ன நாங்கள் இது எந்த ரோட் மெயின் இது அவை தெரியா நஞ்சு வித்தியாசம் வெளிநாட்டை கொஞ்சம் பறக்குது எல்லாம் இந்த சீசனுக்கு வேறு என்ன மழை சீசன் நெஞ்சு வேறு வந்துட்டு